இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆகா கல்யாணத்தில எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது, காய்கறி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் உண்டு. என்ன அப்படின்னு சொல்லி மகா கேட்கும்போது, அவங்க ஒரு வீடியோவ போட்டு காட்டுறாங்க. அதில பிரபா வந்து விஜய விரும்புற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம, அந்த வீடியோவில சில அதாவது அநாகரிகமா, அதாவது கொஞ்சம் உளறியிருப்பாங்க. அத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம சூர்யா வந்து சொல்றாரு, அம்மா இத சின்னம்மா இத வந்துட்டு நீங்க பெருசு பண்ணாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறக்காண்டி யாரும் சதி பண்ணி இந்த வீடியோவ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடையில வந்து சித்ரா தேவி என்ன சொல்றாங்கன்னா, யார் வீடியோ எடுத்து அனுப்பிச்சான்னா பிரச்சனை அது இல்ல. அதில உள்ள விஷயம் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மகாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா, நாங்கள் அந்த கல்யாணத்தை விட்டே வெளியேறிறோம். நீங்கள் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகவும் அதை தான் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து சித்ரா தேவியை சத்தம் போடுறாங்க. தேவையில்லாம இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க. இது எங்கள் சின்னத்துக்கு எங்களுக்கு உள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் சித்ரா தேவி விடுற மாதிரி இல்லை. அது எப்படி விட முடியும்? கண்டிப்பாக அடுத்தடுத்து என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, முதல் 2 பிள்ளையும் நீங்கள் மருமலாக்கிட்டீங்க. 3வது உங்கள் மகளையும் அனுப்பிச்சி விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு மொத்தத்திலே இந்த வீட்டிலே வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அதாவது வந்து நீங்கள் இப்போயே ஏற்கனவே இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கீங்க. அடுத்து உங்கள் வீட்டுக்காரர் முதல் கொண்டு எல்லோரும் இங்கேயே வந்து தங்குறதுக்கு தான் இந்த பிளான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க மனது ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ பிரபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் உள்ள யாருக்கும் இதில் எந்த தொடர்பும் இல்லை. இது முழுக்க நான் தான், அதாவது வந்து நான் தான் விஜய் விரும்பினேன். அது விஜய்க்கு கூட தெரியாது. ஆனால் இந்த சுச்சுவேஷனை வந்து விஜய் எப்போ அனாமிகா விரும்ப ஆரம்பித்தாப்புலே அப்போயே நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன். அதாவது அடுத்து நான் விஜயை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்குள்ள ஃபீலிங்ஸு கண்டிப்பாக இருந்துச்சு. அதை நான் வெளியே காட்டாமல் தான் இருந்தேன். இந்த கல்யாணத்தில் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு எப்போ அந்த ஜூஸ் கலந்து கொடுத்தாங்களோ அதுலேருந்து தான் எனக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நான் சில விஷயங்களை உண்மையாக பேச வேண்டியதாகி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்படியெல்லாம் நீ சொல்லி சமாளித்து போயிட முடியாது அப்படின்னு சொல்லி சித்ராதேவி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்கிற பார்ப்போம். அந்த கல்யாணத்தை நிறுத்துகிறாங்களா, இல்லை கல்யாணத்தை நடத்துகிறாங்களா, இல்லை பிரபாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகுதாங்கிற நம்ம தொடர்ந்து